பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே இருக்கக்கூடிய 2 பிரச்சனை என்னன்னு கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் தான் சொல்லுவாங்க. டாப் ஆர்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தலை அப்தி ஆர்டரில் வராததுக்கான ரீசன் பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஃப்ளெமிங் வந்து சொல்லியிருப்பார் அவரால் வந்து 10 ஓவர் ஸ்ட்ரெயிட் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அவரோட நீஸ் அண்ட் பாடி வந்து முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இது பண்ணால் மேபி சிஎஸ்கே வந்து தலையை வந்து அப்தி ஆர்டரில் ப்ளே பண்ண வைக்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்ட் வீடியோ கிளிக் திட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்விட்டரில் வந்து ஃபேன்ஸ் எந்த ஐபிஎல் பிளேயர் அண்ட் ஐபிஎல் டீம் பற்றி அதிகமாக இந்த மார்ச் மாதத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலை தோனி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரெண்டுத்தை பற்றி தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்த்தோன்னா நம்ம தலை தோனி, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டாப் 3ல இருக்காங்க. நம்பர் 4ல ஹர்திக் பாண்டியா அண்ட் நம்பர் 5ல டிராவிஸ் ஹெட் இருக்காரு. ஃபேன்ஸ் எந்த ஐபிஎல் டீம்ஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே, செகண்டில் ஆர்சிபி, தேர்டில் எஸ்ஆர்ஹெச். இது கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். ஃபோர்த்தில் எம்ஐ அண்ட் ஃபிஃப்த்தில் பார்த்தோன்னா கேகேஆர் இருக்காங்க. எவ்ரிடே சிஎஸ்கேன்னு பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் விலைக்கு நம்ம டிஎஸ்கே பற்றி பார்த்தலாம். ஸோ எம்எல்சி 25 அதாவது எம்எல்சி சீசன் 3 பார்த்தோன்னா வர ஜூன் 13 வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்மளுமே ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எம்எல்சி சீசன் 3யோட ஃபுல் ஷெட்யூல் பற்றி பார்த்தலாம். ஸோ ஷெட்யூல் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் ஆகிருச்சு. பாஸ் 1 வீக்காக நமக்கு சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேஆர் தொடர்ந்து பேக் டு பேக் மேட்சஸ் இருந்த காரணத்தினால நம்மளால இதை கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் டைம் எடுத்து இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் எம்எல்சி பார்த்தோன்னா அக்ராஸ் 3 டிஃப்ரெண்ட் வென்யூஸ் நடக்க போகுது. ஸோ ஓக்லாண்ட் கொலிசியம் இது பார்த்தோன்னா கலிஃபோர்னியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. தென் செகண்ட் பார்த்தோன்னா கிராண்ட் பிரேர் இது டெக்ஸஸில் இருக்குது அண்ட் இதுதான் நம்மளோட ஹோம் கிரவுண்ட். தென் லாஸ்ட் பார்த்தோன்னா ப்ரோவெட் கவுண்டி இது ஃப்ளோரிடாவில் இருக்குது. ஸோ இந்த 3 வென்யூஸ் தான் எம்எல்சி நடக்க போகிறது இந்த வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம டிஎஸ்கேக்கு பார்த்தோன்னா ஜூன் 14 அன்னைக்கு நடக்க போகிறது எம்ஐ நியூயார்க்கு எதிராக. ஸோ இந்த மேட்ச் வந்து 6:30 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஓக்லாண்ட் கொலிசியம்ல தான் நடக்க போகுது. சிஎஸ்கேமே அவங்களோட ஐபிஎல் 25 கேம்பெயின் வந்து எம்ஏக்கு எதிராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளோட டிஎஸ்கேமே அவங்களோட முதல் மேட்ச் எம்ஏக்கு எதிராக தான் ப்ளே பண்ண போறாங்க. தென் ஜூன் 16 நடுராத்திரி 2:30 மணிக்கு பார்த்தோன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸை ஃபேஸ் பண்ண போறோம். இந்த கேம் பார்த்தோன்னா ஓக்லாண்ட் கொலிசியம்ல தான் வந்து ப்ளே பண்ண போறாங்க. தென் ஜூன் 17 6:30 AM பார்த்தோன்னா சியாட்டில் ஆர்காஸை ஃபேஸ் பண்ண போறோம். சியாட்டில் ஆர்காஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஓன் பண்ற ஒரு சைடு. தென் ஜூன் 21 5:30 AM சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸை ப்ளே பண்ண போறோம். இந்த மேட்ச் வந்து கிராண்ட் பிரே நம்மளோட ஹோம் கிரவுண்ட் நடக்க போகுது. தென் அகைன் ரிவர்ஸ் பிக்சர்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஹோம் கிரவுண்ட் கிராண்ட் பிரேல ப்ளே பண்ண போறோம் 5:30 AM ஜூன் 25 அன்னைக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. தென் ஜூன் 30 அகைன் ஒரு ரிவர்ஸ் பிக்சர் எம்ஏ ஃபேஸ் பண்ண போறோம் 5:30 AM நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல தான். தென் ஜூலை 3 வாஷிங்டன் ஃப்ரீடம் வந்து ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து விளையாட போறோம் 4:30 AM இந்த கேம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஜூலை 5 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் இதுமே ரிவர்ஸ் பிக்சர் 12:30 AM நடக்கும். இது வந்து ப்ரோவெட் கவுண்டி ஃப்ளோரிடாவில் நடக்க போகுது. தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா சியாட்டில் ஆர்காஸ் ஜூலை 6 அன்னைக்கு 4:30 AM இதுவுமே ப்ரோவெட் கவுண்டில தான் நடக்க போகுது. தான் டிஎஸ்கேட 8 மேட்சஸ்க்கான ஷெட்யூல். ஹோப் டிஎஸ்கே இந்த வருஷமாவது ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருப்போம். ஃபேப் டியூப்ளசிஸ், மார்க்கஸ் ஸ்டானிஸ், நூர் அஹமத், டெவான் காவே எல்லாம் வந்து டிஎஸ்கே ரீடைன் பண்ணியிருப்பாங்க. 3 ரூக்கி பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து டிராஃப்ட் மூலியமா வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. தென் சில டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த சீசன்லேருந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு டிஎஸ்கேட ஸ்குவாட்ல ஒரு 12 இல்லை 13 பிளேயரோ பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இன்னும் டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பிக் பண்ணும். ஸோ ஒரு எம்எல்சி ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். எல்லா டீம்ஸுமே வந்து அந்த எல்லா ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸுமே வந்து ஃபில் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டிஎஸ்கேமே ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். நோ ஒன் ஷுட் பி பிகர் தன் த கேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து எம்ஐடி வந்து இப்போ கரண்டாக அவரை ஒரு இம்பாக்ட் சபாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே எம்ஐ ஃபேன்ஸ் வந்து இதை கொஞ்சம் கூட வந்து ஆர்கியூவோ இல்லை கொஸ்டினோ பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே நோ ரோஹித் சர்மா வந்து இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் ஃபார்ம். அவர் ஒன்றும் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் ஆன் ஃபீல்டு கிடையாது. ஸோ எம்ஐ வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு முடிவு அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் தலை தோனி ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நான் இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி என்னை வந்து ஒரு 10 பேர் கமெண்ட் செக்ஷனில் கல்வி ஊற்ற ஆரம்பிச்சிருப்பீங்க. லிட்டரலி யாருமே பார்த்தீங்கன்னா தலை தோனி இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போதைய கரண்ட் விக்கெட் கீப்பர்ஸாலேயே பார்த்தீங்கன்னா தலை தோனியோட அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை வந்து மேட்ச் பண்ண முடியல. அவரோட அந்த குவிக் ஹேண்ட்ஸை வந்து யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக தலை தோனியை பெஞ்சிலலாம் உட்கார வைக்க முடியாது. அண்ட் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு சிஎஸ்கேக்குமே தைரியம் கிடையாது. சில ஃபேன்ஸோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா வன்ஸ் பெடி யூஸ் பண்ணுங்களேன்ப்பா, அவர் வந்து விக்கெட் கீப்பராக யூஸ் பண்ணி பாருங்களேன், நம்ம தலை தோனி ஒரு மேட்ச்லேருந்து இம்பாக்ட் சப்பா கொண்டு வாங்களேன், அப்போ வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு வந்து தைரியமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இம்பாக்ட் சப்பில் தலை தோனி வருவார்ப்பா, அவரே ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் அப்படின்ற ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து பேச
பேசிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் வன்ஷ் பேடியை 11க்குள்ளே கொண்டு வரலாங்க. தோனி எடுத்து தான் வன்ஷ் பேடி வரணும்னா தட் வில் நாட் பி த ரைட் வே டு யூஸ் ஹிம். ஏன்னா வன்ஷ் பேடிக்கு ஒரு பிக் ஷூஸை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அவர் வந்து மேட்ச்லேயே வந்து மயங்கி விழுந்தாலுமே ஆச்சரியம் கிடையாது. அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆக்சுவலி வாய்ப்பே கிடையாது தான் சொல்லிக்கணும். ஸோ வன்ஷ் பேடி வந்து இஸ் டெஃபினெட்லி குட் சாய்ஸ் தான். நம்ம 3 months பேக் ஐ திங்க் அவரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதுலேயே வந்து டீட்டெயிலாக அவரை பற்றி பேசியிருப்போம். டெல்லி பிரீமியர் லீக் தான் அவர் வந்து ரேடார்க்குள்ளே வந்திருப்பாரு, ஆர் ஈவன் ஸ்பாட்லைட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்குற மாதிரி அவரால் வந்து 8 ball 20 runs அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. க்ளீன் ஹிட்டர் ஆஃப் த பால். ஸோ ஆல் ஓவர் த கிரவுண்ட் கண்டிப்பாக அவரால் ப்ளே பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காரு. அண்ட் நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வன்ஷ் பேடி டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் வித் சிஎஸ்கேன்ற காரணத்தினால ஹி ஹாஸ் லாட் ஆஃப் டைம் லெஃப்ட். ஸோ இந்த இயர் இல்லைனாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் சிஎஸ்கே வன்ஷ் பேடிக்கான அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் இம்பாக்ட்ஸ் அப்போ வந்து தலதோனி யூஸ் பண்ணிட்டு வன்ஷ் பேடியை வந்து 11ல் வந்து விளையாட வைப்பீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ். பை.